BJP, RSS, Vishwa Hindu Parishad, Bajrang Dal, 70% of the death of the country is attributed to Ahmedabad. I'm Bliss. In a சாவடிச்சாலும் Blissல இருப்பேன். அதே அளவுக்கு தமிழ்நாட்டிலையும் மிஸ்மேனேஜ் ஆயிருக்கு. இல்லை, தட் இஸ் ஃபைன் ஆக்சுவலி. அது வரட்டும். வீட்டில் இருக்க பெண்மணிக்கெல்லாம் சொல்லுவோம், பாட்டில் வாங்கி உடச்சு விடுங்கன்ட்டு. இப்போ என்விரான்மெண்ட் நார்ம்ஸை வந்து பிரகாஷ் ஜாவேட்கர் ட்விஸ்ட் பண்ற மாதிரி யாரும் பண்ண முடியாது. PM கேர் ஃபண்டில் மட்டும் உட்காந்துருக்கீங்க. PM கேர் ஃபண்ட் இஸ் வர்த் thousands of crores. ஒரு கிரைசிஸ் வந்துட்டாவே இந்த ஃபேசிஸ்ட் ஃபோர்ஸஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுவாங்க. மக்கள் நீதி மையம் ஃபைல்ட் a petition on the 7th. லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணா போதாதுல்ல. You don't have a plan. You're not supporting the plan of others also. The way the Sanghis have taken this country to the rot. This country should not rot. அன்பான ஆசி தமிழ் நேயர்களுக்கு சிறப்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம்னா ஒரு சிறந்த சமூக செயற்பாட்டாளர் திரு பியூஷ் மனுஷ் அவர்கள். வணக்கம் பியூஷ். வணக்கம். இப்போ இந்த உலகத்திலே மிகப்பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு இந்த கொரோனா. சோ இந்த கொரோனா வைரஸோட தாக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு எந்த அளவுக்கு இருக்கு? கொரோனா வந்து கன்சியூமரிசம் வந்து நல்லா போட்டிருக்கு. எக்கனாமி ஹஸ் டேக்கன் a very deep hit. அதோட ஃபியர் என்னன்னா ஃபாசிஸ்ட் ஃபோர்ஸஸ்க்கு வந்து ஏகப்பட்ட பவர் கன்சாலிடேஷன் கொடுத்துச்சு. Fascism is increased by the day. They are getting more and more strengthened by this tragedy, which happens with every tragedy. ஒரு கிரைசிஸ் வந்துட்டாவே இந்த ஃபாசிஸ்ட் ஃபோர்ஸஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுவாங்க. அது வேணா இந்த ரொம்ப தெளிவா இந்த கொரோனா வைரஸ் சமயத்தில் தெரியுது. லேபர் லாஸை டைல்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. The images of poor migrant labor moving from pathetic conditions-ல நடந்து ஆயிரம் கணக்கான கிலோமீட்டர் நடந்து போறது is not shaking up the system at all. Normal days-ல இந்த மாதிரி ஸ்டோரிஸ் வந்திருந்ததுன்னா like 15 people died, 16 actually. 16 people died on railway tracks. The government is telling they were sleeping, but who on earth sleeps on a track? So it is a very shocking state. And இந்த டாஸ்மாக் ஓபன் பண்ணது இந்த டைம்ல shows the desperation of the government for finances. So obviously the central government has dried up Tamil Nadu's funds. அதுல மாற்றமே இல்லை. And things are looking very bad. Obviously they are bad. As for the entire world, தமிழ்நாடுக்கும் ஒரு செப்பரேட்டா தனியா இருக்காது. ரொம்ப மோசமான நிலையில தான் இருக்கும். சரி, இப்போ நீங்க வந்து எக்கானமி ஒரு ஹிட்டா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இது வந்து இந்த கொரோனாவால தானா இல்ல அதுக்கு முன்னாடில இருந்தே எக்கானமி வந்து டவுன்ல தான் இருந்ததா? Absolutely, it was always on the downtrend. The poor were getting poorer, the rich were getting richer. ஆனா இந்த அளவுக்கு வந்து ஹிட் ஆனது வந்து கொரோனா வைரஸ் ஒரு சாக்கா யூஸ் பண்ணியிருக்க அரசாங்கம் அவங்களோட பல தவறுகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக. ப்ரையாரிட்டிஸ் இருக்கு பாருங்க, எந்த மாதிரி ப்ரையாரிட்டி செட் பண்றாங்க. இன்னமும் மந்த்ரா இங்க வெளியில they are trying to strengthen the same old system which brought the system to its knees. இந்த entire economy எது வந்து நீஸ்க்கு கொண்டு வந்ததோ இன்னும் என்ஃபோர்ஸ் பண்ணி இன்னும் ஸ்ட்ராங்கர் பவர்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. பேங்க்ஸ் லோனை லீஸ் பண்ண போறோம்னா எங்களுக்கு கிடைக்காது, பாம்பர மக்களுக்கு அது இருக்காது, பட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்க்கு இருக்கும். லேபர் லாஸ் ஈஸ் ஆக போகுது. நாங்க இனி ஃபெசிலிட்டி நீங்க டிமாண்ட் பண்ணுங்க, நாங்க அது கொடுக்குறோம் உங்களுக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்சல்யூட்லி எக்கனாமி வாஸ் இன் டேட்டர்ஸ் earlier, டவுட்டே இல்ல அதுல. இப்போ இன்னும் மிஸ்மேனேஜ்மெண்ட்னால இன்னும் மோசமான நிலைக்கு போயிட்டோம். சோ வந்து இப்போ குறிப்பா சேலம் மாவட்டத்துல இப்ப எப்படி இருக்கு இந்த தாக்கம்? நீங்க ஏன்னா சேலம் மாவட்டத்துல இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து எப்படி அரசாங்கம் கையாண்டு இருக்காங்க, இல்ல எந்த அளவுக்கு இதை கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும்? பேசிக் திங் இஸ் தட் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணா பத்தாதுல்ல. You have to manage it well. All over the country எப்படி லாக்டவுன் மிஸ்மேனேஜ் ஆயிருக்கும் அதே அளவுக்கு தமிழ்நாட்டிலையும் மிஸ்மேனேஜ் ஆயிருக்கும். பட் என்னன்னா நம்ம தமிழ்நாடு கேரளா பொறுத்த வரைக்கும் பீப்புள் ஆர் மச் சேன் ஹெடட். இங்க சிஸ்டம்ஸ் ஆல்ரெடி இன் பிளேஸா இருக்கு. ஹெல்த் சிஸ்டம்ஸ் கொஞ்சம் ரோபஸ்டா இருந்திருக்கு. The culture of people is much different than North Indian culture. But what we saw during Tasmak was very sad. Actually டாஸ்மாக் ஓபன் ஆகுறப்பெல்லாம் ரொம்ப சேடா இருந்தது அது பாக்குறதுக்கு. But otherwise see, Salem to recover will take a lot of time because Salem is textile dependent. Correct. Textiles are நம்பி இருக்கு இந்த entire belt. அப்புறம் sago industry has taken a big hit. Although food processing is being allowed, all the sectors அடி வாங்கி இருக்குல்ல, அதுல மாற்றே இல்ல. Agriculturists have lost a lot of money. Agriculture இப்போ மேங்கோ சீசன் ஓடிட்டு இருக்கு. Mango losses have been very huge. Mango harvesting ஆகி ஃபுல்லா வந்திருக்கணும் உள்ள.
பட் lot of losses have happened. Floriculture சொல்லுங்க. இல்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த ஸ்ப்ரெட்டை வந்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிருக்காங்களா? இல்ல இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் வந்து சேலத்துல வந்து ஓரளவு அரசாங்கம் கட்டுப்படுத்தி இருக்காங்களா? இல்ல எப்படி இருக்கு இப்ப நிலவரம் இந்த ஸ்ப்ரெட்டை பொறுத்த வரைக்கும்? அரசாங்கம் கட்டுப்படுத்திச்சோ இல்லையோ தெரியலங்க எனக்கு. பட் ஸ்டார்டிங்ல கூட அந்த இனிஷியல் கேசஸ் தட் ரைட் அப் இன் சேலம் வேர் மோர் வித் டு வித் தப்லிக் ஜமாத்ல இருந்து அசிம்டோமேட்டிக் பீப்புளை கொண்டு வந்து டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஐ ரியலி சஸ்பெக்ட் தட் very badly. 70% of the death of the country is attributed to Ahmedabad. So Ahmedabad takes a huge blame and where was used as trump card by the government to shift the whole blame game. So அது வந்து தமிழ்நாடு அரசாங்கம் ரொம்ப தீவிரமா இருந்தது. எவ்ரிடே அந்த பீலா ராஜ்மா வந்து pinpoint single source, they were very clear. But fortunately for Tamil Nadu as of now, சென்னை வரைக்கும் ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்கு. அரியலூர்ல, கடலூர்ல, சேலம், கோயம்புத்தூர் has arrested it very well. But there were other videos also, like Thoothukudila or video vandadu where the director of health services is saying that no negative kudutre test edukame. I think it's so fudged up here. Enna Coimbatore konja naal munadi N95 mask e kudukla. Vijay Bhaskar solliட்டு இருந்தார் N95 mask apply inna idinna. Doctor who was patients swab eduthu yaar paathaangalo avanga mother in law ku vandiruchu corona positive aitaanga. So it's a very sad kind of a situation here. சில டைம் டெஸ்டிங் நாங்க பண்ணோங்கிறாங்க, சாம்பிள்ஸ் எடுத்தோம், நாங்க பேஷண்ட்ஸை பார்த்தோம். நாங்க all these figures Chennai has to decide whether to release the results or not. So transparency absolutely has taken a back seat. So இப்போ நீங்க முன்னாடியே சொன்னீங்க டாஸ்மாக் வந்து ஒரு டிராஜிக் ஸ்டெப்னு சொல்லி. ஸோ வந்து இந்த டாஸ்மாக் ஓபன் பண்ணது ஒரு நல்ல டிசிஷன் இல்லைன்னு நிறைய பேர் அதே தான் நினைச்சாங்க. பட் ஒரு மக்களிடையே ஒரு கருத்து என்ன இருக்குன்னா, அதாவது இந்த டாஸ்மாக் வந்து அரசாங்கமே இந்த மாதிரி முனைந்து, அதாவது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஓபன் பண்றதுனால டாஸ்மாக் இல்லாம ஸ்டேட்டோட ரெவன்யூவோ இல்ல ஸ்டேட்டை ரன் பண்ணவே முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி மக்களிடம் இருக்கு. So இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனே இல்லையா அப்படின்னு நினைக்கிறாங்க. The central government has to give us money. As simple as that. You have to give us money. Disaster நடந்திருக்கு. நீங்க 15,000, 20,000, 30,000 crores மேல PM care fundல மட்டும் உட்கார்ந்திருக்கீங்க. PM care fund is worth thousands of crores. Then you have the regular funding that has to come. அது ஒரு charity account. Otherwise எனக்கு வர வேண்டிய டாக்ஸ், எங்களுக்கு வர வேண்டிய பணம் அது கொடுத்தா நான் சென்ட்ரல் கவர்மெண்ட். நீ பணமும் செலவு பண்ண மாட்டேன், ஆர்டர் மேல ஆர்டர் போட்டுட்டு இருப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உட்காந்துட்டு. லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணா போதாது இல்ல? யூ டோன்ட் ஹேவ் a plan. You're not supporting the plan of others also. தமிழ்நாட்டுல அட்லீஸ்ட் பிளான் இருக்கு, கொஞ்சமாச்சும் இருக்கீங்க. மோடி மாதிரியோ இல்ல யோகி ஆதித்யநாத் மாதிரியோ இருக்காரு இல்ல பியூஷ். இப்ப நீங்க சொல்றீங்க கரெக்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் டு கிவ் us fund. பட் அதுக்காக நம்ம வந்து டாஸ்மாக் ஓபன் பண்ணிடலாமா? இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மளுக்கு ஃபண்ட் தரலன்னு சொல்லிட்டு கேன் வி ஓபன் டாஸ்மாக் அண்ட் திருப்பிய வந்து அது ஒரு என்ன சொல்றது, ஒரு பேட் இதுக்கான போகுது. First reason why the desperation has stepped in, first reason is that we have lack funds now. The funds are due from the central government. Government is entitled to give us money. Second thing, the alternate sources of revenue irukilla, other revenue sources strengthen பண்றது கண்டிப்பா பண்ணும். You have so much of corruption in lot of projects. நீங்க இப்போ மூக்கநேரி ப்ராஜெக்ட் நான் எடுத்து நான் 22 லட்சத்துக்கு செஞ்சிருக்கேன். 1 கோடி ரூபாயில வந்து அம்மாப்பேட் ஏரியா வந்து இன்னைக்கு ஒரு டிச் தண்ணி உள்ள வந்து ஒரு அம்மாப்பேட் ஏரியா what I have been able to finish within 1 crore. The government is planning to spend 22 crores there unwantedly. திருநெல்வேலி ஒரு ரிவர் போகுது எங்க ஊர்ல, அது பெர்மனண்டா டிச்சி ஆக்கிட்டாங்க. அந்த டிச்சி ஆக்கிறதுக்காக 18 கோடி இப்ப செலவு பண்ண போறாங்க, ஒரு டிச்சி ஆக்கிறதுக்காக 6. So all these spending has to be taken into account. And then the corruption in the construction projects, like a road laying, everyone knows 40% is the corruption that goes into road laying projects. You curb corruption, you increase your efficiency. நீங்க taxes ஒழுங்கா வாங்கிட்ட, zone of tax evasion going on, அதை கண்ட்ரோல் பண்ணுங்க. adulterated goods மேல கவனிங்க. இது பண்ணா போதும் இல்ல? our tax revenues can increase heavily. You can generate so much money. Trusts are cheating the government so much, isn't it? So let us concentrate on all that, no? கரெக்ட். அப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கணும், அதெல்லாம் முன்னெடுக்காம நம்ம வந்து ரெவன்யூக்கு வந்து டாஸ்மாக் விட்டா வேற ஆல்டர்னேட்டிவே இல்லைன்னு சொல்றது வந்து தப்புன்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. அதேதான் நீங்களும் சொல்றீங்க. You see, you take away 300 crores from the people. நீங்க 300 கோடி இந்த 2 நாள்ல மக்கள் கிட்ட எடுத்தீங்க. அந்த 300 கோடியும் மக்கள் வீட்டுல சேர வேண்டிய பணம். நீங்க அந்த 300 கோடி எடுத்து நீங்க 100 கோடி கிட்ட கொடுக்கறதுல புத்திசாலித்தனம் இருக்க போகுது. டாக்ஸேஷன் சே ஈவன் 250%. அந்த 300 crores say for example you have made 200 crores out of it.
நீங்க 200 crore நாளைக்கு திருப்பி மக்களுக்காக செலவு பண்ணும்போது நீங்க கரப்ஷன்ல அதுல இதுல இன்வால்வ் ஆனீங்கன்னா திருப்பி 100 கோடி எங்க போயிட போகுது. அது திருப்பி சிஸ்டம்குள்ள வரதுக்குள்ள ரொம்ப டைம் ஆக போகுது. Why do you want to snatch money from the people and give it back to the people in a diminished rate? And the biggest concern is while doing this exercise, the cost இருக்குல்ல, கிரைமோட காஸ்ட் இருக்கு, ஆக்சிடென்ட்ஸோட காஸ்ட் இருக்கு, மக்களோட ஹெல்த்தோட காஸ்ட் இருக்கு. அது திருப்பியும் இந்த சிஸ்டத்தை தான் ஓவர் பர்டன் பண்ண போகுது. அவன் கிரைம் பண்ணி திருப்பி போலீஸ்கார யார் வேற வேலை பார்க்கலாமோ அதை பார்த்துட்டு இருப்பான். ஹெல்த் சிஸ்டம் ஆல்ரெடி which is trained has to look at these drunkards. So it's a very complex thing, no? So sorry, it's a very simple thing. It's very simple mathematics. This is a very depreciating sort of a negative way of making money, which is avoided best. பட் நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அரசாங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கிரைம்ஸ் இதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்ததான் வந்து சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட தான் உங்களுக்கு நாங்க ஆல்கஹால் தரோம், பில்லு கொடுக்கணும், ஸோ ஆதார் கார்டு வாங்குறாங்க, ஸோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் தான் உங்களுக்கு நாங்க தருவோம். ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் டைம் ஜோன்ஸ்லாம் வச்சு இந்த டைம்ல வந்து இந்த ஏஜ்ல இருக்கவங்க வரணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது கிரைம்ஸ் வந்து கம்மியாக தான் வாய்ப்பு இருக்கும்னு அரசாங்கம் சொல்றாங்க. அது நீங்க என்ன சொல்றீங்க அப்போ? இல்ல அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணுவோம்ல அன்னைக்கு வீடியோ போட்டு. இப்போ சப்மிஷனே ஹைகோர்ட்ல டாஸ்மாக் தான் சப்மிட் பண்ணிருக்கு. தன்னோட தலைமையில எப்படி மண்ணை வாரி போட்டாங்களோ அவங்க தான் ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. திரும்ப 8ஆம் தேதி போய் சொன்னாங்களே, நாங்க ஆதார் கார்டெல்லாம் பிரிண்ட் பண்ண முடியாது, எங்களால சேல் பில் கொடுக்க முடியாது, எங்களுக்கு சேல் பில் கொடுக்க இல்லைன்னு தான் போய் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் கோர்ட் மூடிச்சு திரும்ப. These restrictions or whatever the government is saying, that moderationல நாங்க வந்து liquor supply பண்ண போறோம், this has been humbug, it's been proved. So இப்போ நீங்க சொன்ன மாதிரி கோர்ட் வந்து இப்போ ரீசெண்டா திருப்பி பாட்டில் ஷாப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதாவது ஆல்கஹால் ஷாப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிருக்காங்க, டாஸ்மாக் கடையெல்லாம். ஸோ ஆனா வந்து கோர்ட் வந்து ஆன்லைன் சேல்ஸ் வித் ஹோம் டெலிவரி அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிருக்கதா சொல்றாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு ஒரு சரியான நகர்வா இருக்கும், இல்ல அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல தட் இஸ் ஃபைன் ஆக்சுவலி. அது வரட்டும். வீட்டுல இருக்க பெண்மணிக்கு எல்லாம் சொல்லுவோம், பாட்டில் வாங்கி வாங்கி உடச்சு விடுங்கன்ட்டு ரோட்ல. let that come, let us see how efficient it is. Yeah, so I don't know. அப்போ கோர்ட் சொன்னது ஒரு valid way of reduction of alcoholism சொல்றீங்களா? 15 days இப்போ ஆன்லைன் டெலிவரி பண்ண முடியாது, 15 நாள் கழிச்சு கூட நீங்க பண்ணீங்கன்னா அது போராடுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த கடை முன்னாடி எல்லாம் வீட்டுக்கு போய் சேரட்டுமே. சரி, எத்தனை இளைஞர் அவங்க பான் கார்டை கொடுத்துட்டு அவங்க ஆதார் கார்டை காமிச்சு வீட்டுக்கு வாங்கிடுவாங்க. அம்மா அப்பா வீட்டுல இருப்பாங்கல்ல, வரும்ல டெலிவரி. கரெக்ட் தான். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் உங்களுக்கு. பட் இருந்தாலும் பாப்போம் எந்த அளவுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. சோ இப்போ நீங்க ரீசெண்டா ஒரு வீடியோ கூட நீங்க Facebookல பேசியிருக்கீங்க. அதாவது வந்து இந்த கோர்ட் பேன் பண்ணதுக்கு வந்து மெயினான பின்னாடி இருந்து யார் பெட்டிஷன் எல்லாம் போட்டு இத வந்து பாசிபிள் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. பட் நாங்க ஒரு ஜெனரல் பப்ளிக்கா போயிட்டு நியூஸ் பேப்பர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ வந்து அங்க என்ன சொல்லியிருக்காங்க, சில பல அரசியல் கட்சிகளால தான் இது வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கு, அதாவது அவங்களாலதான் இது வந்து ஆயிருக்க மாதிரி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு வந்து மக்கள் நீதி மையம் filed a petition on the 7th. This case started on the 4th. The later petition was heard basically on the submission of the TASMAC itself. நான் சொன்னல மண்ண தன்னோட தலைமையிலே மண்ணை வாரி போட்டாங்கன்ட்டு. மக்கள் நீதி மையம் came as a very late intervener in this petition. But it is unfortunate, என்னோட objection என்ன இருக்குன்னா, when a group of citizens have come forward and have taken this far, why does a political party have to take credit for it? Don't do that. In the politics நான் காலா பூரா பார்த்திருக்கேன். அடி வாங்குறது நாங்க, ஜெயிலுக்கு போறது நாங்க. டக்குன்னு ஒரு பெட்டிஷன் போடுவாங்க. அது அந்த பெட்டிஷனை அரசாங்க கோர்ட்ல வந்து எடுக்கவும் பண்ணல அது பெருசா. பிகாஸ் அந்த ஆர்டர் காப்பி என்கிட்ட இருக்கு. டாஸ்மாக் ஓட கன்டென்ஷன் என்னன்னா, they object to the 6th order. 6ஆம் தேதி போட்ட ஆர்டரை ரிவிஷன் கேட்கறான். 6ஆம் தேதி வரைக்கும் MNM was nowhere in the field. இதுக்கு மேல நீங்க இன்டர்வியூ பண்ணி நீங்க பெட்டிஷன் போட்டு நீங்க சுப்ரீம் கோர்ட் போங்க, இட்ஸ் யுவர் விஷ், நோ ஒன் இஸ் ஆப்ஜெக்டிங் டு இட். பட் கிவ் கிரெடிட் வேர் இட் இஸ் டியூ. யார் பெட்டிஷனர்ஸ் அவங்களுக்கு கிரெடிட் கொடுத்துட்டு போங்க, நாங்க தான் பண்ணணும், நாங்க தான் போகணும்னு தலை தட்டிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ரீசெண்டா வைசாக்ல ஒரு கேஸ் லீக் ஆயிருக்கு. ஸோ நீங்க வந்து போபால் கேஸ் லீக்குக்காக எல்லாம் வந்து ஒரு போராட்டம் எல்லாம் முன்னெடுத்து பண்ணதாக நாங்க படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ வந்து இந்த வைசாக் கேஸ் லீக்குக்கு என்ன ஒரு பேக்ரவுண்ட்ல இது நடந்தது, என்ன ஆக்சுவலான பிரச்சனை, இல்ல இது யார் மேல உண்மையான தப்பு இருக்கு? No, this LG company has been found negligent in lot of its safety norms practices all over wherever its operation is.
இது ஒரு கொரியன் கம்பெனி. இது நான் ஒரு ஃபேஸ்புக்ல நித்யானந்த் ஜெயராம் என்னோட ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப தெளிவா ஒரு இன்ஸ்டன்ஸை போட்டிருக்காங்க. வேர் திஸ் கம்பெனி ஹஸ் பீன் ஃபைன்ட் ஃபார் இட்ஸ் நெக்லிஜென்ஸ் இன் கண்டினியூட்டி. So basically these companies to make more profit fail to implement basic safety norms also. அவங்க இந்த காஸ்ட் சேவிங் மெக்கானிசம்ல ரொம்ப ரொம்ப தீவிரமா இருப்பாங்க ப்ராஃபிட் மேக்கிங்காக. இன்னும் பெரிய ஒரு விபத்து நடந்திருக்குமா, இதே விபத்து பெரிய விபத்து, அது என்ன அது பேச்சு, அது இன்னும் பெரிய விபத்து நடந்திருக்கும், நாங்க காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு கொடுமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. ஸோ டைம் போதான் நம்மளுக்கு தெரியும் how far the government is acting as per law. நாங்க எங்களோட சிம்பிள் டிமாண்ட் என்னன்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இந்தியன் லா புக்ஸ்ல என்ன லா போட்டிருக்கோம் வித் ரிகார்ட் டு பப்ளிக் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆக்ட், with regard to factory safety, with regard to labor laws, அதை மட்டும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணா போதும். ஒரு பெரிய கும்பிடு போட்டுடலாம். பட் only time will say whether it will be acted upon. இவங்க ஒரே வார்த்தையில என்ன முடிப்பாங்கன்னா நாங்க ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுத்தோம்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அடிப்படும், மல்டிநேஷனல் கம்பெனி எல்லாம் போச்சுக்கும் அப்படின்னு தான் சொல்ற அரசாங்கம் இருக்கு. சோ வந்து இதுக்கு இந்த வைசாக் இந்த கேஸ் லீக்குக்கு சோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணுமா இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணுமா இல்ல ரெண்டு பேரையும் ப்ளேம் பண்ணுமா? இது யாரோட மேஜர் தப்பு? Absolutely both the players are at fault. இல்ல both of them will have to play. See, இப்போ என்விரான்மெண்ட் நார்ம்ஸ் வந்து பிரகாஷ் ஜாவேட்கர் ட்விஸ்ட் பண்ற மாதிரி யாரும் பண்ண முடியாது. புது என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் நோட்டிபிகேஷனை ரிலீஸ் பண்றாரு. அதை பத்தி விரிவா ஒரு இன்டர்வியூ போட போறேன்னா ஒரு 2 நாள்ல போட்டுருவேன். ஒரு பேசிக் ஐடியா சொல்றேன் நேயர்களுக்கு. இப்போ புதுசான இந்த இன்ஃபர்மேஷன் என்ன கொண்டு வராங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து ஒரு என்விரான்மெண்ட் வயலேஷன் பண்ணுதுன்னா கம்பெனியே தான் கம்ப்ளைண்ட் பண்ணுமா, நான் தப்பு பண்ணியிருக்கேன் கம்பெனி தான் வந்து சொல்லணுமா, இல்ல அரசு அதிகாரிங்க தான் சொல்லணுமா, சிட்டிசன்ஸோ இல்ல இந்த என்விரான்மெண்டல் குரூப்ஸோ அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது. இந்த மாதிரி சட்டம் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோமா? they are tweaking all the norms. basic decency எல்லாமே நடந்துட்டு இருக்கு இந்த அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. அண்ட் அப்சல்யூட்லி ஒரு இந்த பவர் பொசிஷன்ல இருப்பாங்க பாருங்க இந்த கம்பெனிஸ் எல்லாம், கார்பரேட் நிறுவனங்கள் எல்லாம், அவங்கள போய் ட்விஸ்ட் பண்றது ஒரு ஆர்டினரி ஃபேக்டரி இன்ஸ்பெக்டர்னாலயோ இல்ல ஃபேக்டரி டைரக்டர்னாலயோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்னால ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் பாசிபிள். சோ இப்போ நீங்க இத பத்தி இப்போ கொரோனா பத்தியும் இந்த கேஸ் லீக் பத்தியும் ஓரளவு தெளிவா சொல்லிட்டீங்க. சோ உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் என்ன? அடுத்தது நீங்க வந்து என்ன மாதிரியான முன்னெடுப்பு எடுக்க போறீங்க? என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்கீங்க ஃபியூச்சர்ல? என்ன பண்றதுதான் பண்ணிட்டு இருப்பேன். என்னோட கூட்டுறவு கார்டு இருக்கு, அது கொஞ்சம் வேலை பார்க்கணும். மூக்கு நெறி வேலை நடந்துட்டே இருக்கு. இன்னும் நிறைய சின்ன போராட்டங்கள் வந்துட்டே இருக்கு. The government is keeping us busy continuously. The central government especially is fascism இது பாருங்க, இப்ப சங்கி, the way the Sanghis have taken this country to the rot. I think so that is the most keen element that we need to concentrate upon. This country should not rot. The amount of hatred that they are spreading in the name of nationalism, it is very worrying. It's very worrying. CA and the protest kapro, the riots took place. Everyone knows who instigated the riots. We saw videos of it. There are video evidences of it. That majoritarian Hindu mobs kuda police சேர்ந்து எப்படி வந்து துன்படுத்தி இருக்காங்க மைனாரிட்டி கம்யூனிட்டியை ரொம்ப கிளியரா நம்ம பார்த்தோம் அதை. இன்ஃபேக்ட் டுடே சோ பீஷ் ஒரே நிமிஷம், இப்ப நீங்க சங்கின்னு சொன்னது வந்து அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்கள ஒட்டி நம்ம இல்ல எவ்ரிவன் ஹூ இஸ் a part of the Sangh Parivar. It is their definition. So Sangh Parivar, Sangh Parivar are called Sanghis, and Sangh Parivar is constitution என்னன்னா Sangh Parivar ஓட BJP, RSS, Vishwa Hindu Parishad, Bajrang Dal and all these fundamentalist Hindu groups come under the Sangh Parivar. Okay, so இப்போ நான் ஒரு சின்ன இது சொல்லிரோம். இது வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து நீங்க சொல்றீங்க. ஆசி தமிழ் முரசோட இதோட ஒரு கருத்தா நம்ம எடுத்துக்க முடியாது. இது உங்களோட ஒரு கருத்தா எடுத்துக்கலாம் நம்ம சொல்றோம். That's okay. So Sanghis have unleashed a big terror kind of a situation in the country led by Mr. Amit Shah, and recently Amit Shah வந்து ரொம்ப இந்த CA program implement பண்ணாரு பாருங்க. அதுல main intention was to create riots in the country, which he has done effectively in Delhi also. But unfortunately என்னாச்சுன்னா the peaceful protest became a biggest roadblock for his plan. The peaceful protest done by Muslim women, especially led by women all over the country, inspired by Shaheen Bagh, shook the establishment. In the Sanghi establishment complete shake பண்ணிடுச்சு. They didn't know how to react to it. So இன்னைக்கு UAPA Actல they have pushed in pregnant women, they have pushed in young students inside the jail with no hope of them coming out on bail. So this
I think so, needs to be taken up by its own. And if democracy has to be saved, if this country's fabric, the spirit of India has to be saved, we all need to fight against fascism and the saffronization and the massive fundamentalism that has come, fundamentalist forces that are playing havoc in our country as of today. ஸோ இப்போ ஃபைனல் கொஸ்டினா நாங்க என்ன கேட்கறோம்னா, நீங்க ஒரு ஆக்டிவிஸ்டா ரொம்ப பெரிய அளவுக்கு நெருக்கடிகளையும் இல்ல எதிர்ப்பையும் சம்பாரிச்சிருப்பீங்க. இல்ல சில நேரத்துல வந்து எதுக்குடா இது நம்ம செய்யறோம் அந்த மாதிரி யோசிச்சிருக்க வாய்ப்பும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ரிக்ரெட் பண்ண சுச்சுவேஷன் ஏதாவது இருக்கா? ஏதாவது நீங்க மென்ஷன் பண்ண விரும்புறீங்களா? No, none at all. ஸோ எதுவுமே நீங்க ரிக்ரெட் பண்ற மாதிரி இல்ல. உங்களுக்கு இது வரைக்கும் பண்ணது எல்லாமே ஒரு காசுக்கு தான், ஒரு காஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? Absolutely. I'm in bliss. என்ன சாவடிச்சாலும் பிளிஸ்ல இருப்பேன். உங்க டைம்க்கு ரொம்ப நன்றி பியூஷ். ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்காக நீங்க நேரம் ஒதுக்குனதுக்கு. உங்க சிறப்பான செயல்பாடுகள் சிறப்பா அமையட்டும்ன்றது எங்களோட வாழ்த்துக்கள். Thank you so much.